அனைவருக்கும் வணக்கம். யாழ் போதனா வைத்தியசாலையில் நேற்றைய தினம் நிகழ்ந்த ஒரு நூதனமான சம்பவம், ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவமே இன்றைய பதிவில் நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். யாழ் போதனா வைத்தியசாலையில் நேற்றைய தினம் 19/6 சத்திர சிகிச்சை விடுதியில் அனுமதிக்கப்பட்ட நோயாளி ஒருவரிடம் சகஜமாக கதைத்து அவருடைய மோதிரம் மற்றும் சிறுதொகை பணம், கைப்பை போன்றவற்றை களவாடி சென்ற சம்பவமே இந்த சம்பவமாகும். நேற்று 19ஆம் தேதி சத்திர சிகிச்சை விடுதியில் 24ஆம் விடுதியில் அனுமதிக்கப்பட்ட நோயாளி ஒருவரிடம் குறிப்பிட்ட நபர் சென்று சகஜமாக கதைத்து குறிப்பிட்ட நோயாளியை எக்ஸ்ரே கதிர்ப்படம் எடுக்க போக வேண்டும் எனவும், நீங்கள் உணவருந்தி குளித்துவிட்டு ஆயத்தமாக இருங்கள் என்று கூறி அவரை எக்ஸ்ரே கதிர்ப்படம் எடுக்கும் இடத்துக்கு கூட்டிச் சென்றார். அங்கு அவர் அணிந்திருந்து படம் எடுக்க வேண்டும் என கூறி அங்கே அவர் அணிந்திருந்த மோதிரம் உட்பட அவரது கைப்பை மற்றும் சிறுதொகை பணம் ஆகியவற்றை களவாடி சென்று விட்டார். இந்த சம்பவம் முழுமையாக சிசிடிவி மூலம் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்த நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவரை பற்றிய தகவல்கள், விவரங்கள் தெரிந்தவர்கள் இந்த களவாடி சென்ற நபர் இந்த காணொலியின் மூலமாக அடையாளம் கண்டால் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்துக்கோ, யாழ் போலீஸ் நிலையத்துக்கோ அல்லது வைத்தியசாலை பணிப்பாளர் காரியாலயத்துக்கோ தெரியப்படுத்தும்படி வைத்தியசாலை பணிப்பாளர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேலும் வைத்தியசாலைக்கு அனுமதிக்கும் நோயாளிகள் பெறுமதி மிக்க உபகரணங்கள், ஆபரணங்கள் மற்றும் பெறுமதி மிக்க பொருட்களை கொண்டு வருவதையோ அணிந்து வருவதையோ தவிர்த்து கொள்ளுமாறு பணிப்பாளர் மேலும் வினயமாக கேட்டுள்ளார். இந்த விடயத்தில் யாழ் போதனா வைத்தியசாலை தினமும் ஏராளமான நோயாளிகளும் அவர்களுடன் கூடம் வரும் ஏராளமான பைஸ்டாண்டர்ஸ், உதவியாளர்கள் மற்றும் பணியாளர்கள் என ஏராளமானவர்கள் நடமாடி திரிகின்ற ஒரு பிரதேசமாக காணப்படுகிறது. எனவே இங்கு சிகிச்சைக்காகவோ பல்வேறு தேவைகளாக வருபவர்கள் மிகவும் அவதானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். ஏதாவது அசௌகரியங்கள் ஏற்படும் பட்சத்தில் உடனடியாக பணிப்பாளர் காரியாலயத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும். அங்கு உங்களை ஏமாற்றுவதற்கு ஒரு சிலர் சில பிரயத்தனங்களை மேற்கொள்ளலாம். அவ்வாறு நீங்கள் அடையாளம் கண்டால் அவர்களை உடனடியாக வைத்தியசாலை பணிப்பாளர் காரியாலயத்துக்கோ வைத்தியசாலை உத்தியோகத்தரிடம் அவர்களை அடையாளம் படுத்துமாறு வைத்தியசாலை நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. இத்தகைய அசௌகரியங்களுக்கு உள்ளாகும் சம்பவங்களை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டியது நம் எல்லோருடைய கடமை. இதில் தனியே நிர்வாகமோ பாதுகாப்புத்தியர்கள் மாத்திரம் முடியாது. அங்கு பல்வேறு தேவைகளுக்காக சென்று வரும் ஒவ்வொருவரும் இதன் பங்காளிகளாக மாற வேண்டும். நன்றி. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.